வீவர்ஸ், வெல்கம் டு ஆவா லைஃப் ஸ்டைல் அனுஷியாஸ் குக்கிங் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பருப்பு பாயாசம். இப்ப இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். சிறுபருப்பு 100 கிராம், ஜவ்வரிசி 50 கிராம், வெல்லம் ஜாகரி 200 கிராம், தேங்காய் சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்திருக்கேன், கேஷ்யூ ஒரு கையளவு, கிஸ்மிஸ் ஒரு கையளவு எடுத்திருக்கேன், ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன், ஒரு தேங்காயோட பால் எடுத்திருக்கேன். முதல் பாலை தனியா எடுத்து வச்சிருக்கேன், இரண்டாம் மூன்றாம் பாலை ஒன்னா எடுத்து வச்சிருக்கேன். சிறுபருப்பு ஜவ்வரிசி ரெண்டையும் ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். அதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடிகனமான ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் எடுத்திருக்கேன். நாம எடுத்து வச்சிருந்த தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். வாஷ் பண்ணி வச்சிருந்த சிறுபருப்பு ஜவ்வரிசி ரெண்டையும் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்ல வச்சுட்டு நம்ம குக் பண்ணணும். அப்பப்ப அதை கிளறி விட்டுக்கலாம். வெள்ளப்பாகு காய்ச்சிக்கலாம். ஒரு பாத்திரத்துல நாம எடுத்து வச்சிருந்த வெள்ளத்தை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்து அதை நல்லா கரைச்சிக்கலாம். இப்ப வெள்ளப்பாகு ரெடி ஆயிடுச்சு. பருப்பும் ஜவ்வரிசியும் நல்லா குக் ஆயிடுச்சு. கரைச்சு வச்சிருந்த வெள்ளத்தை அதுல வடிகட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கடாய் வச்சுக்கிறேன். குழிக்கரண்டி அளவு நெய் சேர்த்துக்கலாம். பண்ணி வச்சிருந்த அந்த கோகனட் சேர்த்துக்கிறேன். அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கேஷ்யூ சேர்த்துக்கிறேன், கிஸ்மிஸ் சேர்த்துக்கிறேன். இப்ப அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுல ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த முதல் பாலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஃப்ரை பண்ணி வச்சிருந்த கோகனட், கேஷ்யூ, கிஸ்மிஸ் எல்லாத்தையும் பாயசத்துல சேர்த்துக்கலாம். ட்ரெடிஷ்னலான டேஸ்டியான பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நான் இதை உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். பருப்பு பாயசம் எப்பவுமே டைம் ஆக ஆக கெட்டி ஆயிடும். ஸோ நீங்க அதை குக் பண்ணும்போது இந்த கன்சிஸ்டன்சில கரெக்டா எடுத்துருங்க. அப்பதான் அது சாப்பிடும்போது நல்லா இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் இதை ஒரு முறை ட்ரை பண்ணுங்க. ஓகே வீவர்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ரெகுலரா என்னோட சேனலை வாட்ச் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்க கூட ஷேர் பண்ணிட்டே இருப்பேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். பாய்.